முழுசா கங்கா சந்திரமுகியா மாதிரி நான் இப்போ நிஜமாலே எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கேன். நான் நல்ல ஆள் தான். நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி வேற ஒரு ஆள் கிடையாது. ஆனால் ஆரம்பத்தில் நான் அப்படி கிடையாது. இப்போ சிகரெட் பிடிச்சி அப்படி ஊதுறது வந்து கூல். ஆமாம். இப்படி தான் நான் ஸ்கூல் படிக்கும்போது சொல்லி நான் பிடிக்க ஆரம்பித்தேன். குடிக்கிறது அப்படி தான். முக்கால்வாசி என் சர்க்கிளில் இருந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா குடிச்சிருக்கேன். எப்போ நான் குடிக்கிறத விட்டேனோ அதில் பாதி சர்க்கிளில் இருக்கிறவங்க காணாமல் போயிட்டாங்க. ஸோ அதே மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறது கூல் அப்படி தான் எனக்கு இருந்தது. அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுவேன். ஏன்னா எனக்கு அது பயங்கர பவர் கொடுத்தா மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான். பட் when I stopped, I thought my thoughts changed. இது வந்து பூமராக இருந்ததுன்னா நான் பூமர். The moment I saw it is uncool. எனக்கு இப்போ என் உடம்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன இத்தனை பேர் என்னை நம்பி என்னை சுற்றி இருக்காங்க அப்படின்னா, நான் இந்த ஷோ பண்ணி இதை கேட்குற இத்தனை பேருக்கு நான் இருக்கணும்னா நான் என் உடம்பு பார்த்துக்கணும், என்னோடய தாட்ஸை க்ளீனாக வச்சுக்கணும். நான் வந்து இவ்வளோ நல்லவனே கிடையாது. நான் நடிக்க ஆரம்பித்தேன். நம்ம நல்லவன் நம்புகிறாங்க, அப்போ நம்ம நடிப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு நான் நடிச்சிட்டே இருந்தேன். ஒரு பாயிண்டில் நான் அதுவே ஆக ஆரம்பித்தேன். ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு நான் இன்னொரு பெரிய அடிக்ஷனாக பான் பார்க்குறது தான் பற்றி யாருமே வெளில பேச மாட்டாங்க. இதை பற்றி எவ்வளோ டைம், எவ்வளோ எனர்ஜி மென்டலாக ஃபிசிக்கலாக வந்து அதில் போகுது அப்படின்றது பசங்களுக்கு தெரியும், நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும். பட் அது எப்போ நான் வந்து எந்த வயசில் ஸ்டாப் பண்ணணும்னு நினச்சேனோ அதுலேருந்து வந்து என்னோடய தாட்ஸ் வந்து இன்னும் க்ளீனாக இருக்குது, என்னோடய உடம்புல நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த பேட் ஹேபிட்ஸ், பேட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஓவர் த பீரியட் நம்மளை எவால்வேட் பண்ணி, ஸோ அதனால் உங்கள் குழந்தையாகட்டும் என் குழந்தையாக எனக்கு பயம் இருக்குது. பட் ஐ வில் நாட் மேக் மை 11 வயசுலேயே என் குழந்தை வந்து விவேகானந்தராக வளரணும்னு ஆசைப்படல. இவென்ச்சுவலி அவன் அந்த ரூட்டை பார்த்துட்டான், அதுக்கப்புறம் அவன் சூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்க லைஃப் அவங்க வாழ்ந்துக்கிட்டோம்.